ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி டே 8 ஆஃப் 30 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்னோடய வெயிட் 66.40 இருக்கேன். ஒரு 750 grams குறைஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி early மார்னிங் ட்ரிங்காக வெந்தய தண்ணி தான் குடிச்சிருந்தேன். ஒரு 250 ml போல் வெந்தய தண்ணி எடுத்திருந்தேன். அது குடித்து முடிச்சிட்டேன். இன்றைக்கி டீடாக்ஸ் ட்ரிங்க் எடுத்துக்கல, ஸ்கிப் பண்ணிட்டேன். ஒரு லேசியாக தான் இருந்தது. ஸோ டீடாக்ஸ் ட்ரிங்க் எதுவுமே எடுத்துக்கல. வெந்தய தண்ணியோட என்னோடய மார்னிங் ட்ரிங்க் முடிச்சிட்டேன். இது முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த மூங் தால் தோசை தான் எடுத்திருந்தேன். மூங் தால் தோசை, ஒரு தோசை பெரிய ஒரு மீடியம் சைஸில் ஒரு மூங் தால் தோசை, அதோடு இந்த காயெல்லாம் போட்டுட்டு சாம்பார் தான் செஞ்சுருந்தேன். அது தொட்டுட்டு என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டேன். மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ் போல் பொரி சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. அதனால கொஞ்சம் கிரேவிங்ஸாக இருந்தால் மாதிரி இருந்ததா, ஒரு பவுல் போல். ஆக்சுவலாக பொரி நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம், பட் லிமிட்டடாகவும் எடுத்துக்கோங்க. அது கேலரி கம்மி தான், பட் இட்ஸ் ஃபுல் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸு. கிரேவிங்ஸ் அதிகமாக இருந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம், ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். இதோட லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ரைஸு, சேப்பங்கிழங்கு காரக்குழம்பு, அதோட ஆரஞ்சு தான் எடுத்திருந்தேன். இதோட ஈவினிங் எனக்கு ரொம்ப பசிக்கலை. டின்னருக்கு ஓட்ஸ் தான் எடுத்திருந்தேன். அதோட கொஞ்சம் ஸ்வீட் பொட்டேட்டோவும் எடுத்திருந்தேன். இதோட என்னோடய டின்னர் முடிச்சிட்டேன். இன்றைக்கி ஒரு 10,000 மேலேயே ஸ்டெப்ஸ் நடந்திருந்தேன். வாட்டர் இன்டேக் பார்த்திங்கன்னா ஒரு 3.5 liters ஆஃப் வாட்டர் எடுத்திருந்தேன். இன்றைக்கி டே 8 ஆஃப் 30 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் இதோடு முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பாய்.